வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம் இப்போ வந்திருக்கிற இடம் ஜடாயு சென்டர். இது வர்க்கலாவிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிற விசேஷம் என்னென்னா, இங்கே ஜடாயு எனக்கு பின்னாடி அந்த இடத்துல இருக்குது. அதுதான் இந்த ஸ்கல்ப்சரு. இந்த இடத்துல ஜடாயுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கேன். வரணும் அப்படின்னு சொன்னால் ஜடாயு சென்டர் உள்ளே வர்றதுக்கு ஒரு டிக்கெட்டு, கேபிளில் வர்றதுக்கு ஒரு டிக்கெட்டு, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தூரத்தை கடந்து வந்தால் மட்டும்தான் இங்கே ஜடாயு டெம்பிளுக்கு வர முடியும். அதுக்கு ஈஸியாக கேபிளில் வரலாம், கேபிள் காரில் வரலாம். ராமாயண கதையில் ஜடாயு ராவணரை எதிர்த்து சீதையை மீட்க முயற்சி செய்தார். போரில் தோல்வியுற்ற ஜடாயு மலை சுரங்கத்தில் சடையமங்கலம் பகுதியில் விழுந்தார் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜடாயு கோயில் ராவணனை எதிர்த்து ஜடாயு போரிட்டதற்கு மதிப்பளிக்கும் விதத்தில் எழுப்பப்பட்ட ஒரு புனித கோவிலாகும். நாம் வந்த ரோடு அங்கே இருக்குது. கேரளாவுடைய அழகே தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்குது. மலை சார்ந்த இடம். தூரத்தில் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூ போயிட்டே இருக்குது. இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மலை தான், கோதண்டராம மலையா. உலகிலேயே மிகப்பெரிய பறவை சிற்பமாக இந்த ஜடாயு சிற்பம் திகழ்கிறது. இந்த சிற்பத்தின் நீளம் 200 அடி, அகலம் 150 அடி, உயரம் 70 அடி, மொத்தம் 15,000 சதுர அடி பரப்பளவு கொண்டது. இந்த இடம் ஜடாயு இறந்ததும் பாறைகளின் மீது ராமர் கால் வைத்து இறையருளை வழங்கிய இடமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் ராமரது காலடி சின்னம் வரைபடம் போன்ற வகையில் காணப்படுகிறது. மேல்மலை உச்சியில் இருக்கும் இந்த சின்னம் பக்தர்களுக்கு ஒரு புனித தலமாக ஆன்மீக கண்ணோட்டத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இங்கே கேபிள் கார் உபயோகப்படுத்தி நீங்கள் வரலாம். கிட்டத்தட்ட 580 மீட்டர் தூரத்தை இந்த கேபிள் கார் கடந்து வருது. அதுக்கு 610 ரூபா வீக்கெண்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. நடந்து வரதா இருந்தால் நீங்கள் நடந்து வரலாம். 826 படிகளை கொண்ட நடைபாதை இந்த மலைக்கு போகிறதுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 10 முதல் மாலை 5:30 மணி வரை. ஜடாயு சிற்பம் உலகிலேயே மிகப்பெரிய பறவை சிற்பம். அதனால் இங்கே பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். வீக்கெண்டில் கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் வீக் டேஸில் இங்கே கூட்டம் கம்மி. அவ்வளோதான், அப்படியே ரவுண்ட் சுற்றி அடி சாந்தி மேடம் இந்த பக்கம். இங்கே நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக போயிடுங்க. காலையில் போயிடுங்க, இல்லைன்னா மாலையில் போங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் உச்சி வெயிலில் இங்கே வந்தீங்கன்னா அனல் இங்கே தெரிக்கும். பட் ஆனால் என்ன ஒன்று, செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் ஒரு இதமான தட்பவெப்ப சூழ்நிலை நிலவரதுனால எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். மற்ற கோடை காலத்தில் இங்கே வர்றதை நம்ம, அதுவும் மத்தியான நேரத்தில் வர்றதை நம்ம சுத்தமாக தவிர்த்துடணும். இந்த இடம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டு பொதுமக்களுக்கு வேண்டிய வசதிகளை இங்கே முறையாக செஞ்சு தரல. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. முக்கியமாக ட்ரிங்கிங் வாட்டர் அங்கங்கே வச்சுருக்கணும். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இவங்க செஞ்சு வைக்கல. அண்ட் தென் நம்மளையும் இங்கே தண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக். இந்த இடத்துல வாட்டர் பாயிண்ட் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும். ஆன்மீகத்தை பிஸ்னஸ் ஆக்கும் ஒரு இடமாக இதை நான் பார்க்குறேன். மக்கள்கிட்ட காசு பறிக்கிறத முக்கியமாக குறிக்கோளாக வச்சுருக்காங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்கிறத ஒரு குறிக்கோளாக இந்த மேனேஜ்மெண்ட்டு வச்சில்ல. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆன்மீகம்ன்றது சேவை, மக்களுக்கான சேவைக்கு உண்டான பாதை. பட் ஆனால் இவங்க அதை பிஸ்னஸ்க்கு உண்டான பாதையாக வச்சுருக்காங்க. ராமாயணம், ஜடாயு இந்த பேரெல்லாம் மக்களை ஈர்க்கிறதுக்கு தானே தவிர இங்கே வர்ற மக்களுக்கு இவங்க எந்த சேவையும் திருப்பி செய்கிறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அது நான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். மக்களே, இன்றைக்கி ஜடாயு சென்டருக்கு வந்தாச்சு. ஜடாயு பார்த்தாச்சு, கோயிலையும் பார்த்தாச்சு, ராமரையும் பார்த்தாச்சு, ஒரு சின்ன தப்பக்குளம் இருந்துச்சு அதையும் பார்த்தாச்சு. இப்போ திருப்பி நம்ம கேபிள் கார் மூலமாக கீழே போகிறோம். 610 ரூபா, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் ஒர்த்து, வரலாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒரு 580 மீட்டர் மலை ஏறி வரும்போது ஒரு நல்லதாக இருக்குது. கேபிள் கார் ரைட் நல்லா இருக்குது. மக்களோட ஒரு 14 பேரோட இங்கே வந்தோம். இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம காவேரி எலிஃபென்ட் பார்க் போகிறோம். ஆனால் எத்தனை எலிஃபென்ட் இருக்குன்னு தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். வாங்க நம்ம காவேரி எலிஃபென்ட் பார்க் போய் செக் பண்ணுவோம். ஓகே. முக்கியமாக ட்ரிங்கிங் வாட்டர் அங்கங்கே வச்சுருக்கணும். ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த விதமான வசதியும் இவங்க செஞ்சு வைக்கல. அண்ட் தென் நம்மளையும் இங்கே தண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் இந்த இடத்துல.
நீங்கள் போகும்போது இதை மனதில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் பாயிண்ட் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நம்ம குடிக்க முடியும். ஸோ அந்த வாட்டர் பாயிண்ட் வரும்போது தவறாமல் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விசிட்டிங்கை வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே தாகம் எடுக்கும்போது நாம் கொஞ்சம் திணறி போவோம். இப்போ நம்ம கீழே போகிறதுக்காக ரோப் கார் சர்வீஸோட க்யூவில் நிற்கிறோம். இந்த க்யூ நல்ல கூட்டம்ன்றது இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரிப்புக்கு 30 பேர்லேருந்து 32 பேர் போக முடியும். ஆமாம், 7 பேர் வந்துருங்க. ஆமாம், வா உட்கார் வா நீ 8 பேர் வந்துட்ட, 7 பேர் தானே கணக்கு. சரி, இந்த மாதிரி இந்த பக்கமா உட்காரு. உட்காரு நீ. நிக்க கூடாது. 7 இவனோட சேர்த்து 8 பேர். போறதுக்காகவே இல்ல வருவாங்க. ஆமா, ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மென்ட், டைம் பாஸ் தானே. சந்தோஷமா இருந்துச்சு பாக்க. ஹைட்ல போயிட்டு வந்தோம், கஷ்டப்படாம போயிட்டு வந்தோம், ஜாலியா போயிட்டு வந்தோம். என்ன காட்டுக்குள்ள ஒரே நடந்துருவாங்க. இது மேல வர இப்படி கட்டிருக்கானே எவனோ அதை விட்டு பார்க்கல. இல்ல பார்த்தோம், அதையே பார்த்தோம். அது 2 இது தெரியுது இல்ல. பார்த்தோம். ஒரு ஊர் இருக்கு, கண்டதேவி. இந்த ஊர் பேரு ஆஞ்சநேயர் வந்து அங்கதான் வந்து கண்டே தேவின்னு சொன்னாங்க. அந்த ஊர் பேரே கண்டதேவி. அதே மாதிரி அங்கதான் வந்து இந்த ஜடாயு விழுந்தாருன்னு சொல்லி அந்த ஊர் பேரு இறகு சேரி. அப்புறமா சொல்லுவாரு, அசோகவனத்துல பார்த்ததான் சொல்லுவாரு. இங்க வந்து கடத்தும் போதே நடக்கிற சண்டை ஜடாயுக்கும் ராவணனுக்கும் நான் கடத்திட்டு அந்த ராவணன் சீதையை ராவணன் கடத்திட்டு வரும்போது ஜடாயு நடுவுல பார்த்துட்டு தப்புன்னு சொல்லுவாரு. அவங்க கேட்க மாட்டா, சண்டை போடுவாரு. இங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது. ஹெலிகாப்டர் சர்வீசஸ்ஸு பர் பர்சனுக்கு 3500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய வேவ் ஃபன்ஸ் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.